அனைவருக்கும் வணக்கம். நான் அன்பு செல்வி சுப்ராஜி. தொடர்ந்து நூல்களை அறிமுகம் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இக்காணொலி வழியாக நான் அறிமுகம் செய்யவிருக்கும் புத்தகம் சட்டை போட்ட யானைக்குட்டி, சிறுவர் கதைகள் தொகுப்பு புத்தகம். இந்நூலின் ஆசிரியர் துளசி பட் அவர்கள். சட்டை போட்ட யானைக்குட்டி தலைப்பு கேட்ட உடனே எல்லா குழந்தைகளுக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தானாகவே வரும். அவ்விதமான ஒரு ஆகச்சிறந்த தலைப்பு இது. இந்நூல் லாலிபாப் சிறுவர் உலகம் வழியாக வெளியாகியுள்ளது. நூலின் பக்கங்கள் 80, விலை 110 ரூபாய். சட்டை போட்ட யானைக்குட்டிக்கு அணிந்துரை அளித்து அழகு பார்த்தவர் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்துமணி நந்தன் அவர்கள். ஒரு சிறந்த வாழ்த்துரையை வழங்கி சிறப்பித்துள்ளார் நம் உரத்த சிந்தனை மாத இதழின் ஆசிரியர் உதயராம் அவர்கள். அரச மனவுரையாக இடம்பெற்றுள்ளது. லாலிபாப் சிறுவர் உலகம் மற்றும் நூலேணி பதிப்பகத்தின் உரிமையாளர் தலைவர் கன்னிக்கோவில் ராஜா அவர்களின் உரை. இந்நூலில் இடம்பெற்றுள்ள 11 கதைகளில் கிட்டத்தட்ட 8 கதைகள் யானைகளை பற்றியே உள்ளன. எழுத்தாளரின் யானைகள் மீதான பாசம் இந்நூலின் வழியாக வெளியாகியுள்ளது. யானைகள் மட்டுமல்லாமல் இவரது அனைத்து கதைகளிலுமே பெரும்பாலும் நாம் செல்லமாக வளர்த்து வரும் யானை, நாய், முயல், பூனை என்ற ஒவ்வொரு உயிரினங்களையும் சிறப்பித்து எழுதியுள்ளார். 11 கதைகளில் தலைப்பு மிகவும் ஈர்ப்பு. லிப்ஸ்டிக் மரம் பார்த்தோன்னே வாசிக்கணும்னு தோணுதில்லை. தலைப்பு கேட்டோன்னே ஜிஜி கூகுளும் கிராண்ட்மாவும். கிற்காடு அப்புவும் நண்பர்களும். சட்டை போட்ட யானைக்குட்டி. இது மாதிரி வித்தியாசமான தலைப்புகளோட மொத்தம் 11 கதைகளோட இந்த நூலின் தொகுப்பு வந்துள்ளது. ஆச்சி இந்த நூலில் இருக்க 11 கதைகளையும் வாசித்தேன். எனக்கு வாசிக்க இந்த யானைகளுடனான பயணம் நம்ம செய்யும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சியான உணர்வு வருவோம், அவ்விதமான உணர்வுகளை இதில் இருக்க ஒவ்வொரு கதையும் தந்திருக்கு. பெரும்பாலான கதைகள் யானைகள் குறித்து என்று சொன்னால் ஒரு காட்டில் இருக்க ஒரு யானையை பற்றி இல்லை. விதவிதமான யானை கதைகள் யானைகளோட குணநலன்களை நம்மளுக்கு சொல்லும் விதமாக இருக்கிறது. உங்களுக்கும் இந்நூலை வாங்கி வாசிக்க விரும்பினால் நீங்கள் லாலிபாப் சிறுவர் உலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக இந்நூலில் இடம்பெற்றுள்ள ஒரு சிறு கதை. கொஞ்சம் என்ன கதை சொல்லலாம்? ஜிஜி கூகுளும் கிராண்ட்மாவும். இந்த கதையில் ஒரு சின்ன அளவுக்கு சொல்வேன். கதை சுருக்கத்தை சொல்லலாம், சரியா? இப்போ நம்ம கதைகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் யார்கிட்ட போய் கேட்போம்? ஒரு தாத்தா பாட்டி இவங்ககிட்ட தான் பெரும்பாலான பேரன் பேத்திகள் கதை கேட்டு வளர்ந்துருக்காங்க. தாத்தா பாட்டிகளுக்கு இருக்கிற பெரிய மகிழ்ச்சியே பேரன் பேத்திகளோட தங்களோட பொழுதை கழிக்கிறது தான். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் ஒரு வீட்டுக்கு வராங்க. யாரோட வீட்டுக்கு பார்ப்போமா? யார் வீட்டுக்கு வராங்க? அருணோட வீட்டுக்கும் நீலாவோட வீட்டுக்கும் சேர்ந்து வராங்க.
அவங்க பாட்டி அவங்க அருண் நிலாவை பார்க்க வரையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக வராங்க. நம்ம போய் நம்ம பேர குழந்தைங்களோட நிறைய பொழுது செலவழிக்கணும், அவங்களோட விடுமுறை ஃபுல்லாக நம்ம அவங்களோட இருக்கணும் அப்படின்னு. அவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் முழுமையாக அலைபேசியிலையும் கம்ப்யூட்டர்லையுமே நேரம் செலவழிக்கிறாங்க. இடையில பாட்டி நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு கதை சொல்லுவேன், உங்களுக்கு நம்ம 2 பேரும் எல்லாரும் கலந்து பேசுவோம் அப்படின்லாம் கூப்பிடுறாங்க. அப்போ அந்த அருண் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, பாட்டி பாட்டி நீங்களாம் கதை சொல்ல வேண்டாம், இனிமேல் எங்களுக்கு கதை சொல்ல ஸ்பாட்டிஃபை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுங்க. பாட்டிக்கு முதல்ல ஸ்பாட்டிஃபைனா என்னன்னு தெரியல. அப்புறம் அருண் அதை விளக்கமாக சொல்லும்போது பாட்டிக்கு பெரும் கவலையாகிவிட்டது. ஸ்பாட்டிஃபை வந்து நீங்கள் கேட்குற தகவலையும் கேட்குற கதையும் தான் சொல்லும். எங்களை மாதிரி வாழ்வியல் அனுபவங்களை ஒரு கதையாக்கி உங்களுக்கு சொல்லுறதுக்கு பாட்டியோட அன்பும் நேரடியாக நாங்கள் சொல்லும்போது கிடைக்கிற அந்த அனுபவ கொள்முதலும் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு இல்லாமல் போயிடுமே. ஏற்கனவே பதிவு செய்து உருவேட்டை வைத்துள்ளதை தானே இந்த இணைய வழியாக இவங்க கேட்க முடியும். அதோட இந்த அன்போடு நம்ம கிட்ட மடியில் உட்கார வச்சு அரவணைச்சு சொல்லுகிற அந்த உணர்வு இருக்காதேன்னு அந்த பாட்டி வருத்தமாக உட்காந்துருக்காங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க விளையாட போகிறதுக்கு முன்னுக்கே பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி பாட்டி நாளைக்கு சனிக்கிழமை எங்களுக்கு நீங்கள் என்ன தேய்ச்சி விடணும், எங்களோட கதை சொல்லணும், பேசணும், விளையாடணும் அப்படின்னு கேட்கல பாட்டிக்கு ரொம்ப ஆனந்தமாகுது. அந்த குழந்தைங்க எவ்விதமாக இந்த மாதிரி ஒரு சின்ன மனமாட்டத்தோட பாட்டிக்கிட்ட வந்தாங்க. எப்படி ஸ்பாட்டிஃபை இணையமாக ஆச்சு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சட்டை போட்ட யானைக்குட்டி சிறுவர் கதைகள் புத்தகம் எழுதியவர் எழுத்தாளர் துளசிபட் அவர்கள். இந்த புத்தகத்தை லாலிபாப் சிறுவர் உலகம் வழியாக வாங்கி வாசித்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.